ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். தேவ சமூகத்தை விட்டு விலகுதல் என்பது பாவம் காரணமாக பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டிலிருந்து நாமாகவே விலகி கடவுள் அருகாமை இழக்கும் ஆபத்தான நிலையாகும். இது ஆவிக்குரிய பிரிவினையை ஏற்படுத்துகிறது. தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை, நாமே பாவத்தால் அவரிடமிருந்து தூரம் செல்கின்றோம். இது ஆத்மாவை ஆவிக்குரிய மரணத்திற்கு செல்லும் ஒரு கொடிய அனுபவமாக காணப்படுகிறது. விவிலியத்தின்படி தேவ சமூகத்தை விட்டு விலகுதல் அம்சங்கள். பாவத்தின் விளைவு. பாவம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் பிரிவினையை உண்டாக்கி தேவ சமூகத்திலிருந்து விலகிச் செல்ல வழிவகுக்கிறது. பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாடு. பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை கட்டுப்பாடையும் நாமாகவே நிராகரித்து சுய விருப்பத்தின்படி நடப்பது தேவ சமூகத்தை விலக்கச் செய்கிறது. விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை பண ஆசை மற்றும் வேசித்தனத்துக்கு விலகி ஓடும்படி பவுல் வலியுறுத்துகிறார். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தை விட்டு விலகுவதை போன்றது கொடிய அனுபவம் யாருக்கும் வரக்கூடாது. இதற்கு மூல காரணம் பாவம். பாவம் நமக்கு குறுக்கே வரும்போது கூட பிரிவினையை கொண்டு வருகிறது. தேவன் நம்மை விட்டு விலகிறவர் அல்ல, மாறாக நாமே தேவ சமூகத்திலிருந்து விலகி வருகிறோம். பரிசுத்தாவியின் கட்டுப்பாட்டிலிருந்து நாமாகவே விலகுகிறோம். பாவம் பரிசுத்தம் ஒரே இடத்தில் இருக்க முடியாதே. நாம் வெளியரங்கமாய் கிறிஸ்தவ வாழ்வில் சுறுசுறுப்பாக இருந்தாலும் நமது விசுவாச வாழ்க்கை குறித்து நாம் விழிப்பாயிருக்க வேண்டும். நாம் எப்போதும் அவர் அருகே இருந்து நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அறிக்கை செய்யப்படாத காரியங்களை இப்போதே அறிக்கை செய்வோமாக. தேவ சமூகத்தை விட்டு ஒருபோதும் நாம் விலகக்கூடாது. நமது பாவங்களின் பின் விளைவுகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் நம்மை அவர் மன்னித்து மெய்யான மனமகிழ்ச்சியை தந்து நம்மை தமக்குள் நிலைநிறுத்த நம்முடைய தேவன் வல்லவராகவே இருக்கிறார். நாம் அவரிடம் செல்வோமா? தேவ கிருபையானது அஸ்த வாழ்க்கையை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உதவுகிறது. இது சமூகம் திரும்புதலுக்கு வழிவகுக்கும். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்க கிருபை கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் கர்த்தாவே, உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தார். உமது சமூகத்தை விட்டு ஒருபோதும் விலகாதபடி என்னை காத்துக்கொள். எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.